வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இலங்கை தமிழர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தூதரக ரீதியிலான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இலங்கையில் அரசியலமைப்பு சீர்திருத்தங்களால் தமிழர்கள் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் முக்கிய ஆலோசனை. தேர்தல் கூட்டணி வியூகம், சமூக வலைதளங்களில் விமர்சனங்களுக்கு உரிய பதில் அளிப்பது நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல். பாமக பெயரை சட்டவிரோதமாக பயன்படுத்தும் அன்புமணி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். தேர்தல் ஆணையத்துக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கடிதம். அதிமுகவுடன் கூட்டணி குறித்து அன்புமணி நடத்திய பேச்சுவார்த்தை சட்டவிரோதமானது என ராமதாஸ் அதிரடி. கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த தமக்கு மட்டுமே உரிமை உள்ளதாகவும் திட்டவட்டம். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பது என்பது எப்போதுமே கிடையாது. அமைச்சர் ஐ பெரியசாமி திட்டவட்டம். கூட்டணி ஆட்சி இல்லை என்பதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதியாக இருப்பதாகவும் பேட்டி. கேட்குறது அவங்க உரிமை. நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க வேண்டும் என்பதை எப்பயுமே நம்ம இங்கே கூட்டணி ஆட்சி கிடையாது. நம்ம தனிப்பட்ட கட்சியினுடைய ஆட்சி தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கூட்டணி ஆட்சியெலாம் இருக்காது. அதில் முதல்வர் உறுதியாக இருக்கார். மகாத்மா காந்தியின் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயரை மாற்றியதற்கு காங்கிரஸ் கடும் கண்டனம். சென்னை எழும்பூரில் செல்வ பெருந்தகை தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் உண்ணாவிரத போராட்டம். கிராமப்புற ஏழைகளின் மகாத்மா காந்தியின் பெயரை கரூர் சம்பவம் தொடர்பாக நாளை சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகும் விஜய். போதிய பாதுகாப்பு வழங்கப்படும் என டெல்லி காவல்துறை அறிவிப்பு. விழுப்புரத்தில் பிப்ரவரி 8ஆம் தேதி திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக பூத் கமிட்டி மாநாடு. வடக்கு மண்டல திமுக வாக்குச்சாவடி முகவர்களை சந்தித்து ஆலோசனை நடத்துகிறார். கோவையில் பாஜக சார்பில் விமர்சையாக நடைபெற்ற மோடி பொங்கல் விழா. பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் நவீன் கண்களை கட்டிக்கொண்டு உரியடித்து உற்சாகம். எங்காவது சிறுபான்மை மக்கள் சூரிய கடவுளை வணங்கும் பொங்கல் பண்டிகையை கொண்டாடி இருக்கிறார்களா? சமத்துவ பொங்கல் என்ற பெயரில் இந்து மக்களை முதலமைச்சர் ஏமாற்றுவதாக பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் குற்றச்சாட்டு. பொங்கலே கொண்டாடாத ஒரு சமுதாயத்தோடு சேர்ந்து வைத்து இந்து மக்களை ஏமாற்றுவதற்காக சமத்துவ பொங்கல் என்ற ஒன்றை கொண்டாடி கொண்டிருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள். ஜனநாயகன் படத்திற்கு தடை என்பவர்கள் தலையில் உள்ள மசாலாவை பயன்படுத்த வேண்டும். பசியால் குழந்தை அழுதால் கூட மத்திய அரசு மோடியை குற்றம் சாட்டுவதா என நடிகை குஷ்பு காட்டம். இதெல்லாம் மத்திய அரசுன்னா எல்லாம் இன்னைக்கு ஒரு குழந்தை அழுதாலும் அதுக்கு காரணம் என்னென்ன பசிக்குதுன்னு பாக்குறது இல்ல. மத்திய அரசு தான் காரணம், மோடி தான் காரணம். குழந்தை அழுதுக்கு மோடி தான் காரணம் சொல்றவங்களே நான் என்னத்தான் சொல்றதுன்னு எனக்கு புரியும். வருகிற 23ஆம் தேதி மதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என அறிவிப்பு. மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என பொதுச் செயலாளர் வைகோ உத்தரவு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பெண்களுக்கு இனிப்பான புதிய அறிவிப்பை வெளியிடுகிறார் முதலமைச்சர்.
திண்டுக்கல்லில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் பங்கேற்ற அமைச்சர் ஐ பெரியசாமி பேட்டி. அதை செய்தியை முதலமைச்சர்ல சொல்லலாம். இல்லை உங்களை மாதிரி கேள்விப்படுறேன். பத்திரிகையாளர் மாதிரி நான் இருக்கேன், இங்கே தான் இருக்கேன், உங்க கூட இருக்கேன். நான் நானும் கூட ஒரு பத்திரிகையாளராக வரலாம். தேசிய இளைஞர் தினத்தை முன்னிட்டு பாஜக இளைஞர் அணி சார்பில் நடைபெற்ற மினி மாரத்தான் போட்டியை தொடங்கி வைத்து வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவித்த புதுச்சேரி மாநில சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன். அவங்க அத்தனை பேருக்கும் கலந்துகிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகள். ஏன்னா கலந்துக்காம இருக்கிறதோட கலந்து தோற்றாலும் பரவாயில்ல, அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும், நிறைவு பண்ணணும்னு இருந்தீங்களா உங்களுக்கு. அதனாலதான் உங்க அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். செங்கல்பட்டு, விழுப்புரம், நீலகிரி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. வரும் 13ஆம் தேதி கடலூர், அரியலூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என அறிவிப்பு. சென்னையில் பல்வேறு பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை போரூர் வடபழனி இடையே 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம். தண்டவாள செயல்திறன், சிக்னலிங் அமைப்பு, ரயில் பெட்டி இயக்கத்திறன் உள்ளிட்டவை குறித்து கண்காணிப்பு. சென்னை போரூர் முதல் வடபழனி வரை 5.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ சோதனை ஓட்டம் வெற்றி. பிப்ரவரி 2ஆம் வாரத்திற்குள் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கும் என மெட்ரோ நிறுவன நிர்வாக இயக்குநர் சித்திக் பேட்டி. இன்று போரூர் ஜங்ஷனிலிருந்து வடபழனி வரை 5.5 கிலோமீட்டர் உயர்மட்ட வழித்தடத்தில் நாங்கள் சோதனை ஓட்டம், ரயில் ஓட்டம் நடத்தினோம். அது சிறப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துள்ளது. இதை நாங்கள் பிப்ரவரி 1st வீக்கில் 2nd வீக்கில் முடியும் என்று எதிர்பார்க்கிறோம். சென்னையில் டபுள் டக்கர் பேருந்து சேவையை நாளை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அடையாறிலிருந்து மாமல்லபுரம் வரை டபுள் டக்கர் பேருந்து இயக்கப்படுவதாக அதிகாரிகள் தகவல். சமவேளைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி 17வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம். முக்கிய நிர்வாகிகள் கைது செய்யப்பட்ட நிலையிலும் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம். சென்னை மெரினா மற்றும் இதர முக்கிய கடற்கரையில் குப்பை கொட்டினால் 5000 ரூபாய் அபராதம். சென்னை மாநகராட்சி எச்சரிக்கை. போகி பண்டிகையின் போது விமான சேவைக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் விதத்தில் பிளாஸ்டிக் கழிவுகள், பழைய டயர்கள் உள்ளிட்டவைகளை எரிக்க வேண்டாம். சென்னை விமான நிலையத்தை சுற்றியுள்ள குடியிருப்பு வாசிகளுக்கு இந்திய விமான நிலைய ஆணையம் வேண்டுகோள். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தனியார் ஆம்னி பேருந்துகளில் 3 மடங்கு கட்டணம் உயர்வு. சென்னையிலிருந்து நெல்லை மற்றும் நாகர்கோவில் செல்ல 4200 ரூபாய் டிக்கெட் கட்டணம் நிர்ணயம். தனியார் ஆம்னி பேருந்துகள் கட்டண உயர்வு காரணமாக கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ள பொதுமக்கள். தமிழக அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலுக்கும் கோரிக்கை. சங்கராபுரம் அருகே வீடுகளில் இரவு நேரங்களில் தனியாக இருக்கும் பெண்களை குறிவைத்து நகை பறிப்பில் ஈடுபட்ட கொள்ளையன். பல நாட்களாக காவல்துறைக்கு டிமிக்கி கொடுத்து வந்த கொள்ளையனை தட்டி தூக்கிய தனிப்படை போலீசார்.
கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகளை கை கொடுத்து வரவேற்கும் ரோபோ. ரோபோவை தங்கள் செல்போன்களில் புகைப்படம் எடுத்து பயணிகள் மகிழ்ச்சி. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வரும் 15ஆம் தேதி மதுரை அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு. தென்னை மரத் தூண்கள் கொண்டு தடுப்பு வேலிகள் அமைக்கும் பணி தீவிரம். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க, நீக்க, திருத்தம் செய்ய சென்னை மாவட்டத்திற்குட்பட்ட 4079 வாக்குச்சாவடிகளில் இன்று சிறப்பு முகாம். வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாதோர் புதிதாக பெயர் சேர்க்க விரும்புவோர் படிவம் 6 மூலம் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திண்டுக்கல்லில் விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்த மல்லிகைப்பூ விலை. 1 கிலோ மல்லிகைப்பூ 10,000 ரூபாய், 13,000 ரூபாய் வரை விற்பனை. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வாரச்சந்தையில் களை கட்டிய ஆடுகள் விற்பனை. 3 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள், விவசாயிகள் மகிழ்ச்சி. ஏற்காட்டில் கடும் பனிமூட்டத்துடன் பெய்த சாரல் மழையால் உள்ளூர் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. கடும் குளிரால் வெளியே வர முடியாமல் வீட்டிற்குள்ளேயே முடங்கி கிடக்கும் பொதுமக்கள். விடுமுறை தினத்தையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குவிந்த ஆயிரக்கணக்கான பாத யாத்திரை பக்தர்கள். சுமார் 5 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். விடுமுறை தினத்தையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் அலைமோதிய பக்தர்கள் கூட்டம். நீண்ட வரிசையில் சுமார் 4 மணி நேரம் காத்திருந்து அண்ணாமலையாரை மனமுருகி வழிபட்ட பக்தர்கள். நாகை அருகே கடல் சீற்றம் காரணமாக மீனவ குடியிருப்புக்குள் கடல் நீர் உட்புகும் அபாயம். கிராமம் முழுவதும் 500 மீட்டர் தூரத்திற்கு கருங்கற்களை கொட்ட வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தென்காசி மாவட்டத்தில் வாழை இலை மற்றும் வாழைத்தார்கள் விலை கிடுகிடு உயர்வு. 200 எண்ணம் கொண்ட வாழை இலை கட்டு 1200 ரூபாய்க்கும், செவ்வாழை தார் 1200 முதல் 1500 ரூபாய் வரை விற்பனை. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஈசன் உலகிற்கு படி அளக்கும் லீலையை எடுத்துரைக்கும் வகையில் நடைபெற்ற அஷ்டமி சப்பர விழா. வழிநெடுகிலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி முழக்கத்துடன் சாமி தரிசனம். ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து நாளை விண்ணில் பாய்கிறது PSLV C-62 ராக்கெட். ராக்கெட் விண்ணில் பாய்வதற்கான கவுண்டவுன் காலை 10:17 மணிக்கு தொடங்கியது.